சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் சென்னை லயோலா கல்லூரி, ராணி மேரி கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தீயணைப்பு கருவிகளுடன் தீயணைப்பு வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை லயோலா கல்லூரியில் இருந்து நமது செய்தியாளர் மணிவண்ணன் தருகிறார். அதனை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது நேற்றைய தினம் மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 85% அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கிறது. தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 83% அதிகமான வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று இருக்கிறது. இந்த நிலையில 16 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான இந்த வாக்கு மிஷின்கள் என்பது வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டு சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது. சென்னையில் 3 இடங்கள்ல மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணி என்பது நடைபெற இருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரி, அதே போல காமராஜர் சாலையில் உள்ள ராணி மேரி கல்லூரி, கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரியில அண்ணா நகர், வில்லிவாக்கம், கொளத்தூர், அதே போல பெரம்பூர், எழும்பூர், 1000 விளக்கு ஆகிய இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளும், ராணிமேரி கல்லூரியில் திருவிக்கா நகர், அதே போல ஆர்கே நகர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளும், கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சைதாப்பேட்டை, தீநகர், விருகம்பாக்கம், மயிலாப்பூர், வேளச்சேரி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளும் மே 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில நேற்றைய தினம் இந்த சென்னையில் பதிவான இந்த வாக்கு பெட்டிகள் அனைத்தும் தற்பொழுது வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் 3 ஷிப்டுகளாக இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது வாக்கு எண்ணும் மையங்களில் போடப்பட்டு இருக்கிறது. முதல் அடுக்கில் துணை ராணுவத்தினரும், 2ஆம் அடுக்கில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும், 3ஆம் அடுக்கில் ஆயுதப்படை காவலர்களும், 4ஆம் அடுக்கில் உள்ளூர் போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். 3 ஷிப்டுகளாக இவர்கள் மாநிலம் முழுவதும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்படுகிறது. மாநிலம் முழுவதும் மக்கள் நேற்று உற்சாகமாக தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி இருக்கிறார்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் அனைத்து அடிப்படை வசதிகளும் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. இங்கு நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட இருக்கிறது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் தாஸ் மற்றும் சுதர்சனுடன் செய்தியாளர் மணிவண்ணன்.